வணக்கம். வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இன்றைக்கி நம்ம இயற்கையாக வளரக்கூடிய மருத்துவ குணம் அதிகமுள்ள ஒரு மூலிகை செடியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மூலிகை செடியோட இலையை பார்த்தோம்னா மணத்தை கழிக்கிற மாதிரியே இருக்கும். இது உள்ளே இருக்க அந்த பழம் பார்க்குறதுக்கு தக்காளி மாதிரி இருக்கும். அதை பறித்து நெத்தியில் அடித்தோம்னா சொடக்கு போடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். அதனாலே இதுக்கு சொடக்கு தக்காளின்னு பேர் இருக்குது. இந்த சொடக்கு தக்காளி காயாக இருக்கும்போது நம்மளால் சாப்பிட முடியாது, கசக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதனோட பழம் நல்லா ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்துருக்கும். இந்த பழத்துக்கு மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்குது. இந்த பழத்தை நம்ம அடிக்கடி சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி புற்றுநோயில் ஏற்படக்கூடிய அந்த பெரிய அளவிலான பாதிப்புகளை இது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தும். இந்த பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால நம்ம டைஜஷன் ஆகணும் அப்படின்னா இந்த பழத்தை நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதோட பழங்கள் பச்சை அப்புறம் ஆரஞ்சு அப்படின்னு 2 கலர்லேயும் கிடைக்கும். இது பச்சை நிறமான சொடக்கு தக்காளி. இது பழுத்து வந்தாலும் இந்த கலரில் தான் இருக்கும். இந்த பழத்தில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால இரத்த சோகை வராமல் தடுத்துக்கலாம். இந்த பழம் மாதிரியே இந்த இலைக்கு மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்குது. இந்த இலை அப்புறம் இந்த பழம் இது கூட மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சி அது கட்டி உள்ள இடத்துலலாம் தடவினோம்னா அந்த கட்டி நல்லா உடஞ்சிரும். அதேமாதிரி இந்த கட்டினால் ஏற்படுற வலியும் நல்லா குறையும். அதையே சாரை எடுத்து நம்ம வடிகட்டி குடித்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி மூட்டு வலி குறையும். இரத்த கொதிப்பு அதிகமாக இருந்தாலோ சர்க்கரை நோய் அதிகமாக இருந்தாலோ இந்த பழத்தை அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதனோட சாரையும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன செடியாக இருக்கும்போது மணத்தக்காளி கீரைக்கும் சொடக்கு தக்காளிக்கும் அதிக அளவு வித்தியாசம் தெரியாது. ஆனால் அதனோட தண்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மணத்தக்காளி கீரையோட தண்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக டார்க் கலரில் இருக்கும். சொடக்கு தக்காளியோட தண்டு கொஞ்சம் லைட் கலரில் உடைகிற மாதிரி இருக்கும். சொடக்கு தக்காளியோட பூக்கள் பார்த்தா இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் மணத்தக்காளி கீரையோட பூக்கள் பார்த்தா வெள்ளையாக அடுக்கடுக்காக இருக்கும். இந்த செடியை நம்ம விதை போட்டுலாம் முளைக்கிறது கிடையாது, அது தானாகவே முளைச்சி வரும். மாடி தோட்டத்தில் வளர்னா நம்ம இந்த மாதிரி விதைகளை கலெக்ட் பண்ணி போட்டு நம்ம வளர்க்க ஆரம்பிக்கலாம். ரோட்டோரத்தில் வளர்கிற செடி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்காம எங்கே கிடைச்சாலும் இதனோட பழங்களை சேர்த்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து காய வச்சு இந்த பழங்களை நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். சொடக்கு தக்காளிக்கும் மணத்தக்காளிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, சொடக்கு தக்காளியோட பயன்கள் என்ன அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கார்டன் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.